வெல்கம் டு ஜாஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாமினோஸ் ஸ்டைல் ஹோம்மேட் சீசி சிக்கன் பீஸா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பீஸா சாஸ் அண்ட் பீஸா தோ எப்படி செய்யணுங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். நான் இன்னைக்கு 250 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். ஒரு தோசை தவாவை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம பாதி சிக்கன் மட்டும் சேர்த்துக்கிறேன். பாதி சிக்கனை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த சிக்கனில் நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன். பெப்பர் நல்லா கிரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு 2 ஃப்ளேவர்ல சிக்கன் செய்ய போறோம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியா சிக்கனை வெட்டியிருக்கனால நமக்கு தோசை கல்லையே நல்லா வெந்து வந்துடும். இதை நல்லா பெரட்டி போட்டுக்கலாம். பாருங்க, சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். இப்போ அதே கல்ல நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கிறேன். மீதி எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த சிக்கனை சேர்த்துடலாம். இந்த சிக்கன் வந்து நம்ம ரெட் கலரா செஞ்சிடலாம். ஸோ நான் ஜாஸ் பிராண்ட் 65 மசாலா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கரண்டியை வச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க, சிக்கன் தான் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை இன்னொரு பவுல்ல மாத்திடலாம். பீஸா செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு 3 கலர்ல கேப்சிகம் எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம செஞ்சு வச்சோம்ல 2 டைப்ஸ் ஆஃப் சிக்கன், அதை எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா பீஸா சீஸ் கொஞ்சம் துருவி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ரெடி பண்ணோம்ல ஹோம்மேட் பீஸா சாஸ், அது வந்து எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா சில்லி ஃபிளேக்ஸ் எடுத்திருக்கேன். பீஸா தோ எப்படி செய்யணுங்கிறத நான் போன வீடியோலயே அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்பதான் சாஸ் வந்து உள்ளேலாம் நல்லா இறங்கும். இப்போ ஃபுல்லா இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ பீஸா சாஸை வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு லேயர் வந்து மொசரல்லா சீஸ் வந்து கொஞ்சமா போட்டுக்கிறேன். இப்போ சீஸ் ஃபுல்லா போட்டாச்சு. நெக்ஸ்ட் கேப்சிகம் வச்சுக்கலாம். இப்போ கேப்சிகம் எல்லாத்தையும் வச்சாச்சு. நெக்ஸ்ட் சிக்கன் போட்டுக்கலாம். நான் பெப்பர் சிக்கன் வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். ஃபுல்லா எல்லா சைடுமே போட்டுடலாம். நெக்ஸ்ட் 65 வந்து எல்லா பக்கமும் போட்டுக்கலாம். இப்போ மிச்சம் இருக்க மொசரல்லா சீஸை வந்து எல்லா பக்கமே போட்டுடலாம். பீஸாக்கு சீஸ் வந்து அதிகமாக சேர்த்தாதான் பார்க்கவும் அழகா இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க, இப்பவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. சீஸ் ஃபுல்லாக தூவியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சில்லி ஃபிளேக்ஸ் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை லைட்டாக தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பீஸா இப்போ பேக் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு விறகடுப்புல தான் வைக்க போறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய சட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு லேயர் வந்து உப்பு போட்டுக்கலாம். இது ஆல்ரெடி பேக் பண்ண உப்பு தான். ஆல்ரெடி பேக் பண்ண உப்புனா நம்ம பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன். இப்போ நல்லா ஹீட் வந்துருச்சு. பீஸாவை உள்ள வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மேலே கொஞ்சம் கங்கு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா எரிச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் ஸ்டவ்வில் வச்சாலுமே சிம்மில் வைக்கக்கூடாது, நல்லா ஹையில் தான் வைக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பீஸா வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நான் நெருப்பு எல்லாத்தையுமே களைச்சி விட்டுட்டேன். வெறும் கனல்ல தான் கிடக்கு. 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் கேஸில் வச்சாலுமே 50 மினிட்ஸில் பீஸா சூப்பராக ரெடி ஆயிடும். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சீஸியாக இருக்குண்டு. நம்மளோட டாமினோஸ் ஸ்டைல் ஹோம்மேட் சீசி சிக்கன் பீஸா ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். என்கிட்ட பீஸா கட்டர் இல்லை, ஸோ நான் கத்தி வச்சு தான் கட் பண்ணுறேன். பாருங்க, பீஸாவை பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கு இந்த பீஸா பன்னு. நம்ம வீட்டில் தான் செஞ்சோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. பாருங்கள், கீழே நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக சீஸியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி பீஸா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.